என்னம்மா ரெடியா? வீடு எடுக்கிறியா? எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆன்ல தான் இருக்கு. கோவக்காய் வறுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது வெண்டிக்காய் தான் கூட்டு வைக்கணும். அதான் அதை வைக்க போறேன். அது எப்படி வைப்போன்னு பார்ப்போம். சரி. வெண்டிக்காயெல்லாம் கழுவி தொடச்சிட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன். தண்ணியோட போட்டு வதக்குனா கொல கொலன்னு இருக்கும். அதுக்குதான் தொடச்சிட்டு அரிவேன். இப்ப இதை எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். ஓகே. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு 2 போடுறேன். வரமிளகா 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கால் கிலோ வெண்டிக்காவுக்கு 2 தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி லைட்டாக வதங்கினது இப்போ வெண்டிக்காயும் அதிலே போட்டுக்கலாம். இப்போ சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலையே ஜீரகத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு செஞ்சா நல்லா வாசமா இருக்கும் கூட்டு. வதங்கினது போதும். கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி செத்த வேகணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். உரப்பு ரொம்ப தேவையில்லை. இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். வெண்டிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாசி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அது எவ்வளோ இருக்கும் பாசி பருப்பு? ஒரு 50 பருப்பு இருக்கும். எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ரெடி ஆயிடும். ஓகே. A few moments later. நல்லா வெண்டிக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இறக்க வேண்டியதுதான். வெண்டிக்காய் கூட்டு ரெடி. சூப்பர் சூப்பர். நல்லா குழவா வெந்திருக்கு வெண்டிக்காய். நல்லா இருக்கும். நல்லா சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரசத்துக்கும் நல்லா இருக்கும். அதே நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடுவோம்ல, அம்மா உருளைக்கிழங்கு வறுத்து இதை மட்டும் கூட வச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம சமையல் ஓவர். சமையல் ஓவர். என்னென்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு? மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். பெலாக்கொட்டை விட்டுட்டீங்களே? பெலாக்கொட்டையும் போட்டுருக்கோம். மாங்காய் முருங்கைக்காய் பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். ஓகே. ரசம் வச்சிருக்கேன். கோவக்காயும் வறுத்தாச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சாப்பிட வேண்டியதுதான். வெண்டிக்காய் கூட்டு ரெடி. ஓகேம்மா, சூப்பர். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. பாய். ஓகேம்மா, ஓகே. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வெண்டிக்காய் கூட்டு வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு காரமாக வறுத்து சாப்பிட்டாலும் சரி, புளிக்குழம்பு வச்சு இது மாதிரி சாம்பார் வச்சு சைடிஷாக தொட்டுட்டாலும் சரி, செம்மையாக இருக்கும். ஓகேவா? பாய். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.